ராவணன் பயத்தை தாண்டி அழுகையில் இருக்கான். இப்போ ஓன்னு அழறான். இது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே ஏன் அப்படின்னா, கும்பகர்ணன் அப்படிங்கிறவனை ஒருத்தர் வதைக்கணும் அப்படின்னா அது சிந்தனைக்கே எட்டாத ஒரு விஷயம். இமேஜினேஷனுக்கே கஷ்டம் கும்பகர்ணனை கொல்றது அப்படிங்கிறது. அதுவும் ஒரு 1000 வானரங்கள் சேர்ந்ததுன்னா கும்பகர்ணனுடைய ஒரு கையை தான் நகர்த்த முடியும், மெதுவாக அவ்வளோதான் பண்ண முடியும். சரி, ரொம்ப வீரசூரமாக இருக்கக்கூடிய வானராதி யூத்தபதிகள் இருக்கா இல்லையா, சுக்ரீவன், மைந்தன், அதுக்கப்புறம் ஹனுமான், ஹனுமான் விட்டோமே, ஹனுமான், அப்புறம் அங்கதன் மகாபராக்கிரமி இன்னைக்கு பார்க்க போகிறோம், நீலன், திவிதன், யாதவனா, ஜாம்பவான் பாவம் ரொம்ப மெதுவாக தான் சண்டை போடுவார். அவர் ரொம்ப வயசு எடுத்தவருக்கு. இஸ் அ வெரி வெரி ஓல்டு பர்சன் ஜாம்பவான். அதனால இவ எல்லாரும் சேர்ந்து கும்பகர்ணனை கொன்னாலா? எல்லாரும் சேர்ந்து கும்பகர்ணனை கொல்லல. யாரும் கும்பகர்ணனை தொட கூட முடியல, அடிக்க முடியல, உதைக்க முடியல. ஏதோ பண்றா, இது பண்றா. கும்பகர்ணன் ஒரே ஒருத்தர்கிட்ட அடி வாங்கி, பா இது நன்னா அடி அப்படின்னு ஃபீல் பண்ணது ஹனுமான். அப்படி இருக்கிற ஒரு ஆளை ஒரே ஒரு ஆள் பானத்தினாலே கொன்னுட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும் இல்ல? ரொம்ப ராமனுடைய பானமுடைய அந்த அஸ்திரத்தினுடைய அந்த வேகம், அந்த ஒரு வீரம் இருக்கு இல்லையா, அதை இன்னி மட்டும் அவனால் எதான் சொல்றது, கன்சீவ் பண்ண முடியல ராவணனால. வீதியில் உட்காந்துட்டு இருக்கான். இன்று போய் நாளை வான்னு சொன்னா நாளைக்கு வரணும்ல வீரனா இருந்தா. ஏன் வரல அப்படின்னா அவ்வளோ பீகனமா இருக்கான் அவன் மைண்டு, கத்தித்தமா இருக்கான் ராமனுடைய அந்த பானத்தை பார்த்து. த ஃபோர்ஸ் வித் விச் இட் கம்ஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வீரம், சப்பை தவிர 2-3 பானம் இப்படி காதுகிட்டயோ கையிலையோ விழும்போது ஒரு சத்தம் வரும்ல, அந்த சத்தம் கொலை நடுங்க வைக்குமா. அப்படிப்பட்ட பானம் ராமனுடைய பானம். அந்த மாதிரி பண்ண உடனே இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, திரிஷரன் சொல்கிறான், ராவணா நாங்கள் இருக்கிறது மட்டும் நீ அழாத, கஷ்டப்படாத, நாங்கள் இருக்கோம், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கிளம்பினா அப்படின்னாக்க, கும்பகர்ணனுடைய வதத்துக்கு அப்புறம் நராந்தகன், தேவாந்தகன், அப்புறம் அதிகாயன், இவ எல்லாரும் கிளம்பினான். கூடவே திரிஷர, மகாபாரிஷ்வ, மகோதர எல்லாம் ஃபுல் சைன்யம் இப்போ வெளில கிளம்பிடுத்து. ராவணன் இருக்கான், உள்ள இருக்கான், இன்னும் 2-3 அவனோட பசங்க எல்லாம் இருக்கா. இதில் முக்கியமாக ராவணனுடைய பசங்க நராந்தகனும் தேவாந்தகனும் ராவணனுடைய பசங்க. அப்படி போயிட்டு அப்புறம் இவ எல்லாருமே இப்போ சொல்லியிருக்கிற பேர் எல்லாருமே, நராந்தகன், தேவாந்தகன், அதிகாயன், எஸ்பெஷலி அதிகாயன் ரொம்ப இப்போ மகாசூரன் அவன், மகாபாரிஷ்வன், அதுக்கப்புறம் திரிஷிரன், மகோதரன், இவ எல்லாருமே இந்த தேவர்களோட மற்றவர்களோட போட்ட யுத்தத்தில் இருக்குல்ல, ராவணனுக்கு வேலையே இல்லை அங்கெல்லாம். ராவணன் அப்படி போகிறான், இவா தான் மேக்சிமம் சண்டை போட்டு எல்லா இடமும் ஜெயிச்சு கொடுத்தது. அந்த அளவுக்கு இவா ரொம்ப சூரமான ஒரு இதுவாக. அந்த நராந்தகன் ஒரு வெள்ளவெளேர்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ரதத்தில் வெளியில் வந்திருக்கான். அவன்கிட்ட நிறைய திவ்ய அஸ்திரங்கள்லாம் இருக்குது, பானங்கள்லாம் இருக்குது. அதை போட்டு துவம்சம் பண்ணுறான். என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னா, தந்தையாரே, யார், நராந்தகன் அன்கோ, தந்தையாரே, பெரியோர்களே, எங்களுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள், எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்று எங்களால் ராமலக்ஷ்மண சுக்ரீவர்களுடைய தலை கொய்யப்படும், அல்லது நாங்கள் போரில் மாண்டு மடிவோம். இது சத்தியம், லங்கையின் மேல் சத்தியம், லங்கேஸ்வரரே உங்களின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அந்த வீரமும் கோரமும் இருக்குல்ல, ஒரு லெவலுக்கு மேலே நிறைய லாஸ் இருந்ததுன்னா அந்த லாஸ் என்ன பண்ணணும்னா ஆத்திரத்தை கிளப்பி விடும் உள்ள மனுஷனுக்கு. அந்த ஆத்திரத்தில் போட்டு பின்னி எடுக்கிறான். ஓடு, சண்டைனா சண்டை, வானர யூதபதிகள் எல்லாரோடையும் சண்டை, எல்லா இடத்துலையும் ஒரே ரத்த விளாறு.
போட்டு உடனே வானரங்கள்லாம் கொய்யப்படுகிறது. அப்படியே கட 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 கடன்னு அடித்து இது பண்ணி வித்வம்சம்னா வித்வம்சம், அப்படி ஒரு வித்வம்சம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மகாகாயன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, மகாகாயன் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு காரணக்காரிய பேர். ஜென்ரலாக ராமாயணத்தில் பேர் அப்படின்னு சொல்லப்பட்டா ஒரு பேர் அவள் வச்ச பேராக இருக்கும், இல்லை அவளுக்கு ஏற்பட்ட பேராக இருக்கும். இந்த மகாகாயனுக்கு ஏற்பட்ட பேர். மகாகாயன்னா என்ன, கிட்டத்தட்ட கும்பகர்ணம் மாதிரி பெருசாக இருப்பான் அவன், அந்த மாதிரி இருக்கணும். அதுப்பா எல்லாரும் அப்படி அடிச்சான்னா ஒரு 100 ராட்சசா 10 ராட்சசால எடுத்து கசக்கி போட வேண்டியது. அப்படியே கச்சக்கன்னு ராட்சசால வானரங்களை எடுத்து கசக்கி 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 தூக்கி போடணும். நராந்தகன் கொய்கிற அப்படி அம்ப வச்சு வானரங்களுடைய தலைகளை கொய்து 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 எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். பாப்பா பாப்பா சுக்ரீவன் அங்கேருந்து வரான். கும்பகர்ணன் மாதிரி சண்டை. கும்பகர்ணன் எப்படி வானரங்களை துவம்சம் பண்ணானோ, இல்லாம பண்ணானோ, நம்பரை குறைச்சானோ, அந்த மாதிரி நம்பரை குறைச்சுன்னு இருக்கா. என்ன ஆச்சுன்னா முந்தி ஒவ்வொருத்தரா ஒரு மாதிரி ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தால ஒரே ஒரு ஜுண்டா வந்துட்டு இருக்கா. ஜுண்டுனா ஒரு கூட்டமா வந்துட்டு இருக்கா. அதனால சுக்ரீவன் அங்கதனும் சுக்ரீவனும் போய் அப்படி நிக்கிறான் முன்னாடி. அது பண்ணோடனே அங்கதன் அங்கதனுடைய வக்ஷஸ்தலத்துல ஓங்கி ஒரு அடி விழுது. வஜ்ரத்தால அடிச்சா மாதிரி வலிக்கிறான். அதுக்கப்புறம் இது பண்றான். திருப்பி அங்கதன் எழுந்துண்டு, அங்கதன் ரொம்ப வால்மீகி எழுதுறத பார்த்தா சுக்ரீவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதை விட அதிகமாக அங்கதனுக்கு கொடுக்குறார். அங்கதனுடைய பராக்கிரமங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அங்கதன் எக்ரிய குதிச்சாம் பார்க்கணுமே, எக்ரி குதிச்சு அந்த இது இருக்கு இல்லையா, வெள்ளை நிற குதிரைகள் பூட்டிய ரதம் தன்னுடைய கையாலேயே பலார் பலார்னு அடிச்சு அந்த 2 குதிரையும் கொண்டுட்டானா. அதுக்கப்புறம் ஓங்கி அந்த அந்த இது இருக்குல்ல அப்படின்னு எடுத்து போடு, ஒரு போடு. என்னது, ரதம் அவுட்டு. அப்படி பார்த்தா அவன் அங்கேருந்து பார்த்தா போட்டான் ஒரு அடி அங்கதன் மூர்ச்சி ஆயிட்டான். மூர்ச்சியாகி விட்டு இந்த ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் என்னன்னா, இந்த ராட்சச யுத்தத்துல அவ வானரங்கள் அடிச்சு வானரங்கள் மூர்ச்சியாகி விழுறதில்ல, அப்படியே அடிச்சு கொள்ளணும்ல. பார்த்தையா என் அடி எப்படி மாண்டாய் பார் எப்படி. அதாவது ராட்சச புத்தியில ஒரு புத்தி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது. வரட்டும்டா ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நான் பாஸ் ஆயிட்டேன்னு குதிப்பால யாராவது. அப்படியே சைலண்டா இருக்கணும்ல. அப்படியே நான் எல்லாம் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு கட்சியில் பார்த்தா ஏதாவது ஒரு சரி போட்டோம். அந்த மாதிரி ராட்சச ஓ அப்படிமா எல்லா பக்கமும் ராட்சசால எல்லாரும் கைத்தட்டுனா இன்னும் நல்லா கைத்தட்டு அப்படின்னு. அதுக்குள்ள இந்த வானரங்கள்லாம் மூர்ச்சையாறது இருக்குல்ல, கொஞ்சம் அப்படி மூர்ச்சையான மாதிரி யாரா ஆயிட்டு திருப்பி எழுந்துடுறான். ஏன்னா அந்த ரோஷம் இருக்குல்ல மைண்டில். இந்த சினிமால எல்லாம் அப்படின்ன உடனே ஹீரோ செத்து போயிட்டான் அப்படின்னு வரும். சரியா? அப்புறம் என்னாகும், பெரிய அவன் தங்கச்சியை இது பண்ணுங்கிறதுக்காக என்னை கொல்ல வந்தான், இப்ப செத்து கிடக்காம பார் அப்படின்னு டைலாக் பேசுவான். யாரு? வில்லன் பேசுவான். அந்த தங்கச்சி அப்படின்னு காதுல போய் விழுமா, அவனுடைய ஹீரோவுடைய மூக்கு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவா. அந்த மூக்குலேருந்து அந்த சுவாசம் அந்த மண்ணு கிளம்பும். அப்படி ஏந்து நின்னுப்பான் அப்படின்னு. அதெல்லாம் எங்க இருந்துன்னா எல்லாமே ராமாயணத்துல இருந்து காப்பி. நானும் இப்ப படம் இனிமே நீங்க போய் நான் படத்தை பார்த்துட்டு ராமாயணத்தை அந்த மாதிரி சொல்லல, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறேன். இவர் நிறைய படம் பார்த்துட்டு சண்டை சீன் எல்லாம் பார்த்துட்டு அதை வச்சு அப்படியே ராமாயணத்தை சொல்லவே இல்லை. வால்மீகி கேர்ஃபுல்லா எழுதுறாரு. எவன் முன்ன வந்தான், எவன் பின்ன வந்தான், எப்படி அடிச்சான், குப்புறக்க விழுந்தானா, பின்னாடி முதுகுல விழுந்தானா, எங்க அடிச்சுது, எப்படி மூர்ச்சியானா, அப்புறம் எப்படி எழுந்தான், அப்புறம் எப்படி பல்லெல்லாம் காட்டிட்டு அப்படி பண்றான், இதெல்லாம் எழுதுறாரு நல்லா வால்மீகி. அப்படி எழுந்து
என்ன பண்ணா எடுத்து ஒரு அவனுடைய நராந்தகனுடைய ஹிருதயம் இருக்குல்ல, அந்த ஹிருதயத்துல ஓங்கி ஒரு குத்து, தமான். எவ்வளோ அங்கதனுக்கு எந்த அளவுக்கு பவர்னா, அந்த இடத்துல அந்த க்ஷணத்திலேயே வந்து விழுந்து செத்து போயிட்டான். யாரு? நராந்தகன். அவ்வளோ பவர்ஃபுல் அங்கதன். அங்கதனால் நராந்தகன் கொல்லப்பட்டான். சரியா? என்ன மார்ச்சரி லிஸ்ட் ஆட் பண்ணிட்டே போறீங்களா? சரி சரி, பார்த்தலோ குழந்தை எல்லாம் பண்ணியிருக்கல, அது அப்புறம் பாருங்க, பாவம் நன்னா பண்ணியிருக்கா. அப்படி இது பண்ண உடனே அதுக்கப்புறம் வந்து பாக்கி இப்ப யாரெல்லாம் இருக்கா? வா பூர்ணா, வா சீக்கிரம் வா. தேவாந்தகன், மகோதரன், மகாபார்ஷன், இவ 3 பேர் எடுத்துப்போம். இப்போ இவ 3 பேர், இந்த 3 ராட்சசால் வந்து ஃபீல்டில் இருக்கா. இப்போ தட 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 தட, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைன்யம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. சில ஆயுதம் எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கும், கருப்பா ஆடு மாதிரி இருக்கும். அதுல வந்து லாங் லாங்கா பெருசு பெருசா அப்படி இருக்கும். அது என்னன்னா, அது வந்து அப்படி கூட்டத்துல போர்ச்சு அப்படி சுத்திண்டே போனோம்னா அப்படியே வந்து ஒரு 10 பேர் 7 பேர் கச்ச 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 கச்சன்னு ரத்தத்தை வந்து தெளிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி. இன்னொன்னு எப்படின்னா, கதை மாதிரி கிடையாது, ஒரு பெரிய இரும்பு இது மாதிரி இருக்கும். இரும்பு இது மாதிரி இருந்து அங்கங்க வந்து பெருசு பெருசா இந்த ஸ்க்ரூவா போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குறுப்பா வச்சு, என்னன்னா ஒரு அடி அடிச்சா தலையெல்லாம் பச்சக்கு அப்படின்னு சட்னி ஆறா மாதிரி. அதுக்கப்புறம் சில இது என்னன்னா குண்டு இருக்கும். இந்த குண்டு பார்த்துருக்கீங்களோ, அந்த குண்டு அதுல ஒரே முள்ளா இருக்கும், அதுல வந்து செயின் இருக்கும். அதை போட்டு இப்படி அடிச்சுட்டு ஷர்ன்னு எடுப்பா. பார்த்தா அப்படியே ஒரு 10 வானரங்கள் செத்து போயிடும். இந்த மாதிரி போடுறா அப்படின்னு. இப்ப என்னாச்சு, நராந்தகனை அங்கதன் கொன்ன உடனே அங்கதன் மேல பாயறா 3 பேரும். யாரு? திரிஷிரனும் பாயறான், தேவாந்தகனும் பாயறான், மகோதரனும் பாயறான். திரிஷிரன் வந்து ராவணனுடைய பிரதர், தேவாந்தகன் வந்து நராந்தகன் மாறி ராவணனுடைய பையன், மகோதரனும் வந்து ராவணனுடைய பிரதர் மாதிரி. ஸோ இவ 3 பேருமே வந்து நேரா வந்து பாயறான். யார் மேல? அங்கதனா அடிச்சு கொன்னுடணும் அப்படின்னு. அவ என்னலாம போடுறான், அங்கதனா கையில அப்படி படக்குன்னு எடுத்து இருக்கக்கூடிய விருட்சத்தெல்லாம் தூக்கி போடுறான். அவ எல்லாரும் கத்தியாலையும் இதாலையும் டமால்னு எல்லாத்தையும் அடிச்சுடுறான். ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கதன் வந்து ஒரு விருட்சத்தை எடுத்து அப்படியே தேவாந்தகன் மேல அப்படி போட்டான். பார்க்கணுமே, தேவாந்தகன் மேல போட்டா அவன் வந்து பானத்தால சரக்குன்னு கட் பண்ணிட்டான். சரி, அங்கதன் திருப்பி விருட்சத்தை எடுத்து திரிஷரன் மேல போட்டான். திரிஷரனும் அதை பானத்தால கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விருட்சத்தை எடுத்து மகோதரன் மேல போட்டான். அவன் கையில வந்து ஒரு பரிகம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கதை மாதிரி, இந்த இப்படி ஒன்று பண்ணுவா தெரியுமா, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்றதுன்னே தெரியல, நம்ம நிறைய ஆயுதம் பார்க்காம விட்டுட்டோம். நிறைய கரலைக்கட்டை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லா பக்கமும் எப்படி தொட்டாலும் நம்ம அதை தொடக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த பரிகத்தால் ஒரே அடி ஏதோ ஒரு இது போட்டு ஒரு மகோதரன் மேலே போட்டான். மகோதரன் பரிகத்தால் அடித்தான். ஸோ இப்போ வந்து தேவாந்தகனும் திரிஷரனும் பானத்தால் சண்டை போட்டுன்னு இருக்கா, மகோதரன் வந்து பரிகத்தால் சண்டை போட்டுன்னு இருக்கான். எல்லாருமே அங்கதன் அட்டாக்கு. அங்கதன் வந்து சமாளிக்கிறான் 3 பேரையும். 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்றான். தோமர் அப்படின்னு ஒரு ஹிந்தியில வார்த்தை, தோமர்னு ஒரு வார்த்தை இருக்கு. தோமர் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒண்ணு பாருங்க. கத்தி, கபடா, வால், அருவாள், வீச்சருவாள், நீட்டருவாள், சின்ன அருவாள், சின்ன கத்தி, அப்புறம் வந்து கோடாலி, அப்புறம் டபுள் கோடாலி. இந்த மாதிரி நம்ம கையில வச்சு சண்டை போட்டு கையால அறுக்கிற விஷயமே வந்து ஒரு 30-40 இருக்கு. அதுக்கப்புறம் பலம் கொடுத்து அடிச்சு கொள்றது வந்து ஒரு 10-15 அஸ்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கையில வச்சும் தூக்கி போட்டும் சண்டை போடுறது அது ஒரு 10-15 இருக்கு. கூர்மையா இருக்கிறது, ஈட்டி மாதிரி இருக்கிறது, இலை மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பானத்துல இருக்கக்கூடிய நிறைய விதமான பானங்கள் இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கா பாருங்க. இது பேர் அர்த்த சந்திரிகா பானம்னு பேரு. இது வந்து தீக்ஷ்ண பானம்னு பேரு. ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சிலது வந்து கோல்டன் இருக்கும், சிலது வந்து இரும்புல இருக்கும்.
இது வந்து நட்சத்திர பானம்னு பேரு. இப்படி இப்படி இப்படின்னா குத்துறதுல ஒன்றும் இல்லை. புரியுறதா? யாரோ சொன்னா, நான் கேட்டேன், இந்த ராமாயணத்துலலாம் ராமர் வனவாசம் அதெல்லாம் காட்டுறாரு, ஆனால் கிளீன் ஷேவாவே காட்டுறாளே, 14 வருஷம் கிளீன் ஷேவ்லையா இருந்திருப்பார் ராமர் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னா, இல்லை அவள் வந்து அந்த சரம் இருக்குல்ல, பானம் இருக்குல்ல, பானத்தினாலேயே வந்து ஷேவ் பண்ணுவான்னா, அப்போனா அது எவ்வளோ ஷார்ப்புன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வால்மீகி எதுவும் எழுதலை, என்ன அவள் எப்படி ஷேவ் பண்ணுவான்னு யாரோ கேட்டா யாரோ சொன்ன ஒரு காது வழியா வந்த கதை. அந்த மாதிரி பானங்கள்னா அதுல வந்து ஒரு 100 கணக்கான பானங்கள், அதுல திவ்யாஸ்திரங்கள், அது ஒரு தனி கேட்டகரி. அது மந்திரத்தை சொல்லி அந்த தேவதையை வர வச்சு அது பண்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ தேவாந்தகனும் மகோதரனும் அங்கதனும் ஓரடி. அங்கதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, படுவேகமா, அதாவது கண்ணு மூடி கண்ணை திறக்க. அங்கதனுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெங்ஸ் என்னன்னா, சுக்ரீவன் மாதிரியே கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு அப்படி மூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. டக்குன்னு இந்த எல்லா வானரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெரிய சக்தி என்ன அப்படின்னா, அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு வானத்தை குதிச்சிரும் மேலே. இன்னி மட்டும் அதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வானர்கிட்ட. அந்த மாதிரி மகோதரன் வந்து அப்படியே யானை மேலேருந்து அம்பு போட்டுட்டே வரான். அங்கதனுக்கு வந்து அடிப்பட்டு எவ்வளோ வலிக்கும்ல உடம்பு, வந்தது ஆத்திரம். அப்படி வந்து அப்படி அங்கேருந்து யானையிலேருந்து அடிச்சுன்னு சர்ன்னு அடிச்சுட்டே வரான். வந்து இல்லை அப்படி பட்டுண்டு அப்படியே வேகமாக இப்படி தப அப்படி ஓடி அப்படி ஒரு எக்ரி ஒரு குதிச்சான். ஒரு குதிச்சு கையை இப்படி வச்சுன்னான். வச்சு இப்படி வந்து நேர அந்த யானையோடைய மஸ்தகம் இருக்குல்ல, போட்டான் ஒரு அடி அந்த மஸ்தகத்துல. வால்மீகி எழுதுறார், யானையோடைய 2 கண்ணும் அப்படியே பேத்துன்னு வந்து வெளில வந்துதான். வந்து அப்படின்னு யானை கீழே விழ, மகோதரன் வந்து அடிச்சு தெரிச்சு கீழே விழுந்தானா. விட வேண்டித்தானே அந்த யானைய போனா போறதுன்னு. அங்கதன் வந்து அப்படி அப்படின்னு யானையோடைய தந்தத்தை வந்து அதுல இருந்து பிச்சை எடுத்தானா. பிச்சை எடுத்து போடு தேவாந்தகனை ஒரு அடி போட்டான். ஒரு அடி தேவாந்தகன் எழுந்து அவனுடைய அந்த கையில வச்சிருக்கிற அந்த கதை உருட்டுக்கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த உருட்டுக்கட்டை மாதிரி இருக்கிறத எடுத்து அங்கதனை அடிக்க, அங்கதன் வந்து திருப்பி கிரவுண்ட்ல அப்படி ஊந்துட்டான். திரிஷரன் வந்து அட் த சேம் டைம் என்ன பண்ணா, அங்கதனுடைய நெத்தியில வந்து பானத்தை போட்டான். 3 பானத்தை போட்டான். இவன் ஒரு பக்கம் அடிச்சு கீழே வீழ்த்திட்டான். அவன் அங்கேருந்து நெத்தியில பானத்தை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படி ஜம்ப் குதிச்சான். அவன் அப்படி ஜம்ப் குதிச்ச உடனே அவனை அடிக்கலான்னு பார்த்தாக்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆளு, யாருன்னு பார்த்தா ஹனுமான் நின்று இருக்காரு. ஹனுமானும் நீலனும் நின்று இருக்கான். என்னடா தனியா அடிக்கிறீங்களா அவனை, வந்துட்டோம் நாங்க 2 பேர் அப்படின்னு. ஹனுமானும் நீலனும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். நீலன் வந்து எடுத்தாம் பார்க்கணுமே ஒரு பர்வத்தத்தை, தப்ப 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 தப்பன்னு பர்வத்தத்தை, ஒரே பர்வத்தம்னா என்ன, ரொம்ப பெரிய கல், இப்போ நம்ம சைஸுக்கு அது பர்வத்தம். அதை எடுத்து போட்டான், போட்டுண்டே இருக்கான். திரிஷரன் அதுக்கு மேல, திரிஷரன் வந்து பானத்தால டப்பு 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 வந்ததெல்லாம் அடிச்சு 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 தெரிக்கிறது. திரிஷரன் இப்படி அடிக்கிறத பார்த்து தேவாந்தகன் அந்த இது இருக்கு இல்லையா, கையில வச்சிருக்க உருட்டு அந்த பரிகம், அந்த பரிகத்தை எடுத்து ஹனுமான ஓங்கி அடிக்க போனான். ஓங்கி அடிக்க போன ஹனுமான் ஒரு குதிச்சாரு பார்க்கணுமே. ஹனுமான் ஓங்கி குதிச்சு திரிஷரனுடைய மஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த மஸ்தகத்து மேல ஓங்கி அப்படி ஒரு அடி அடிச்சார் ஹனுமான். ஹனுமான் அப்படி அடைச்ச உடனே யாரு, தேவாந்தகனுடைய மஸ்தகத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சார். தேவாந்தகன் வந்து பரிகத்தை எடுத்து ஹனுமான் அடிக்க வந்தபோது அப்படின்னு குதிச்சு மேலேந்து ஒரு அடி மஸ்தகத்துல அடிச்ச உடனே மஸ்தகம் உடஞ்சுடுத்து, கபாலம் உடஞ்சுடுத்து, கிராக் ஆயிடுத்து. அப்படி வந்து விழுந்தான்.
ஷப்பா, யாரு ஒருத்தன் செத்தான். இப்போ யாரு? தேவாந்தகன் செத்தான். திரிசுரன் ஐயோ வந்தது கோபம், நீலனை வந்து அட்டாக் பண்ணான். இப்ப யாரெல்லாம் இருக்கான்னா ஃபீல்டுல? அங்கதன், நீலன், ஹனுமான். இந்த பக்கம் யார் இருக்கா? தேவாந்தகன், திரிசுரன், அதுக்கப்புறம் மகோதரன். அதுல இப்ப வந்து தேவாந்தகன் செத்தான். திரிசுரன் வந்தான். திரிசுரன் நீலனுடைய நெஞ்சில போட்டு தள்ளுறான். அப்கோர்ஸ் அவளுக்கு கவச்சமும் இருக்கும், ஆனால் கவச்சத்தையும் தாண்டி போய் சக்கு சக்கு சக்குன்னு குத்தின்ண்டே இருக்கும். இது பண்ணா அப்பா 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 சித்திலமாய் அடிப்பட்டு அடிப்பட்டு மூர்ச்சை ஆயிட்டான். யாரு? நீலன் மூர்ச்சை ஆயிட்டான். மகோதரனும் அங்கேருந்து 2 பேரும் சேர்ந்து நீலன் அடிக்கிறான். நீலன் திருப்பி கொஞ்ச நேரத்தில் இப்படி மூழ்ச்சிடணும் அப்படின்னு அப்படி மூழ்ச்சுண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு கல் எடுத்து மகோதரனுடைய தலைமையில் அடித்தான். தலை அப்படியே உடஞ்சு விட்டான் மகோதரனுடைய தலை. மகோதரன் மடிந்தான். ஸோ மகோதரனை கொன்னது யாரு? நீலன். அந்த மாதிரி தன்னுடைய சித்தப்பா செத்து போகிறத பார்த்து கோபம் வந்து அப்படின்னு வந்து திரிசுரனுக்கும் செம்ம கோபம் வந்து பானத்தை எடுத்து ஹனுமான் மேல போடு 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 போடுன்னு போடுறான். ஹனுமான் வந்து என்ன பண்றாரு? ஒரே கல்லை தூக்கி அடிக்கிறார். பாவம், நீங்க திருப்பி திருப்பி கடைசியில ராமராவண யுத்தம் மட்டும் 2 ஆயுதம்தான். யாருக்கு? வானரங்களுக்கு. கல்லு, மரம், இது 2 தான். அதுல வந்து பானம் போட 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 பானம் போட போட யார் இப்ப பாக்கி இருக்கா? திரிசுரன் பாக்கி இருக்கான். திரிசுரன் வந்து போட்டுட்டே இருக்கான், பானம் போட்டுட்டே இருக்கான். ஹனுமான் என்ன கல்லு தூக்கி போட்டாலும் அது வந்து சூறு சூறா சூறு சூறா சூறு சூறா உடையிறது. அப்படி வந்து ஹனுமான் என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கே ஆல. அப்புறம் ஹனுமான் என்ன பண்ணாரு? கீழே பக்கத்துல போறாரு. அப்படின்னு தப்ப 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 தப்பன்னு ஓடுற. கீழே தூரக்கேந்து அடிக்கிறது இருக்கு இல்லையா? தூரக்கேந்து அடிக்கிறத விட்டுட்டு கட 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 கடன்னு போயிட்டு தன்னுடைய கையை வந்து என்ன பண்றாருன்னா, பூனை மாதிரி இப்படி பூனை இப்படி வச்சுக்கும் இல்லையா? கிளாஸ் பாஸ் பிகம் கிளாஸ் இல்லையா? இந்த பாஸ் வச்ச ஒரு அடி எது சரக் அப்படின்னாரு. அவனுடைய ரதத்தில் இருக்கிற குதிரையெல்லாம் வந்து கிழிச்சு தூக்கி போட்டாரான். அப்படியே எதிரார் வால்மீகி 2 குதிரையையும் கிழிச்சு 2 பக்கமா தூக்கி போட்டார். அப்படின்னு யாரு? ஹனுமான். திரிசுரன் உடனே என்ன பண்ணா? அந்த ரதத்திலேருந்து கீழே விழுந்து, சக்தி அப்படின்னு ஒரு அஸ்திரம் இருக்கு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திரம். அதை வந்து இது பண்றது கஷ்டம். இந்த சக்தி அஸ்திரத்தை எடுத்து நேர போட்டான். நேர ஹனுமானுடைய நெஞ்சு இருக்குல்ல, அந்த சக்தி அஸ்திரம் பட்டா ஆல்மோஸ்ட் செத்து போயிடுவா. ஹனுமானுடைய நெஞ்சுக்கு வந்தது. ஹனுமானுடைய நெஞ்சுக்கு வந்து அதோடைய கூர்ப்பு இருக்கு இல்லையா? அந்த கூர்ப்பு வந்து கரெக்டா இங்க வந்து நின்னுது. ஏன்னா ஹனுமான் கேட்ச் பண்ணிட்டார். அது அப்படி அப்படின்னு அப்படி பிடிச்சார். அது ஹனுமான் கேட்ச் பண்ண ஜர்க்கு பார்த்தா ஹனுமானுக்கு குத்தினா மாதிரி இருந்தது. அப்படின்னு பார்த்தா அப்புறம் இப்படி எடுக்கிறார். எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது பக்கத்துல போய் கத்தி வச்சிருந்தான். அந்த ரதத்திலேருந்து விழுந்த கத்தி இருக்கு இல்லையா? அதை எடுத்து இதை எடுத்து ஓங்கி இல்ல அவன் கத்தி எடுத்து ஹனுமார் அப்படி வெட்டுறதுக்கு வந்தான். அப்படி ஹனுமார் வந்து கையை பிடிச்சி ஒரு முறுக்கி அப்படியே அவனை தலையை பிச்சு தூக்கி எறிஞ்சுட்டார். ரிஷிரன் ஹனுமாரால் கொல்லப்பட்டான். மகாபாரிஷன் அடுத்தது. மகாபாரிஷன் வந்து என்ன பண்ணியிருந்தான்? அவனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பெரிய கதை வச்சிருந்தான். அந்த கதை எப்படின்னா, ஒரு பயங்கரமான இரும்புல பண்ணி தங்க முலாம்லாம் பூசி இருக்கிற கதை. அவன் மகாபாரிஷன் என்ன பண்ணுவான்னா, அதை வந்து அழகாக ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி குங்குமச்சந்தனெலாம் இட்டு எடுத்துன்னு வருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த வானரங்கள்லாம் அடிக்கிறான்ல, அடிச்சுட்டு ஒரு வானரத்தோட நெஞ்ச கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கதை மேலே ஃபுல்லாக தடவுவான். தடவி அந்த கதையில் வந்து அந்த ரத்தத்தை உருவேற்றி
அதை வச்சு அவனுக்கும் வெறி ஏறி வந்து ஓ ஓ ஓ ஓ இந்த மகாபாரஷனும் வந்து ராவணனுடைய பிரதர் வந்து அடி அடி போடு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து பார்த்து அப்படி அடிக்க வரான் பாரு, முன்னாடி வந்து ஒருத்தன் குதிச்சான் தமால்னு. என் பேரு ரிஷபன், வானர சிரேஷ்டன், வானர யூத்தை பத்தி என் பேரு ரிஷபன் அப்படின்னு வந்து ரிஷபன் வந்து இப்படி முன்னாடி குளிச்ச உடனே ரிஷபனை கதையால அந்த அந்த கதையால ஒரு அடி அடிச்சாம் பார்க்கணுமே. ரிஷபன் வந்து மயங்கி விழுந்துட்டான், அன்கான்சியஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து எழுந்து பக்கத்தில் போய் மகாபாரஷனை வந்து ஓங்கி ஒரு குத்து, ஒரே விஷயம்தான், ஓங்கி ஒரு குத்து. மகாபாரஷன் இப்போ திருப்பி அவன் மூர்ச்சையாயிட்டான். இவன் கதையால் அடித்து இவன் மூர்ச்சையாய் டக்குன்னு எழுந்து. மூர்ச்சையாருதுன்னா நீங்கள் என்னென்னா அப்படியே அன்கான்சியஸ் அப்படி இல்லை, மூர்ச்சைன்னா அப்படி வருது, அந்த மூர்ச்சையாய் திருப்பி வருது. அப்படின்னா என்ன, அந்த வலியோடைய தாக்கம் வந்து மனசுக்குள்ள போய் தன்னை வந்து செதலமடைய விடுறதுக்கு முன்னாடியே திருப்பி ரோஷத்தை வர வச்சுட்டு போய் அடிக்கிறது. அந்த மாதிரி போய் ஒரு அடி அடித்த உடனே மகாபாரஷன் மூர்ச்சையிட்டான். திருப்பி அவன் வந்து ஓங்கி ஒரு அடி ரிஷபன் மேலே, திருப்பி ரிஷபனுக்கும் அப்படியே இது. அப்புறம் எழுந்தான் பார்க்கணுமே, ரிஷபன் எழுந்து அந்த கதையை வாங்கி அப்படி அவன் அடிக்க வந்தோடனே அப்படி கதையை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி. அப்படி அடித்த உடனே சுற்றி இருக்கிற ஒரு 10-15 வானரம் மேலே போய் சதை போய் தெளிச்சு, ரத்தமும் சதையும் போய் சதக்குன்னு. யார் அவுட்டு? மகாபாரஷன் அவுட்டு. பா, இந்த யுத்தத்தை வந்து வால்மீகி வர்ணிக்கிறார் பார்க்கணுமே. கதையா இவன் இப்படி வந்தான், அவன் அந்த சைட்லேருந்து வந்தான், இவன் இதை தூக்கி அடித்தான், அவன் அதை தூக்கி அடித்தான். பா இந்த பீஷணமான யுத்தம் இருக்குல்ல, ஹனுமான் கையால் அடிச்சு கொள்றது, ரிஷபன் இப்படி அடிச்சு இதெல்லாம் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ராட்சஸெல்லாம் பட்டந்துன்னு காலை ஒரு தூக்கின்னு ஓடித்தான் உள்ள லங்கைக்குள்ள. ஐயா காப்பாத்துங்க, இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு ஓடி போயிடுத்து. டுடே நோ லீவ் லெட்டர் தான், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஓடி போயிடுது எல்லாம் உள்ள திருப்பி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து திருப்பி அது புத்தி வரணும்ல ராவணனுக்கு. அதிகாயன் அப்படின்னு ஒருத்தன் வரான். இவன் தான் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு டீல் வித், புரியுறதா? ஸோ மெயினாக யாரெல்லாம் ராவணன் சைடில் மெயினாக யாரெல்லாம் சண்டை போடுறது சிரமம் டிஃபிகல்ட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்பர் 1 ராவணன், நம்பர் 2 கும்பகர்ணன், அப்புறம் இந்திரஜித்து, அதுக்கப்புறம் வந்து இந்த யாரு மகாபாரஷன் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் வந்து அதிகாயன் ரொம்ப டிஃபிகல்ட். ஐ மீன் இமீடியட்லி நெக்ஸ்ட் வரக்கூடியவன். அந்த அதிகாயன் வந்து என்னன்னா பிரம்மாஜி கிட்ட இருந்து வரம் பெற்றவன். என்ன வரம் சொல்றேன், பெரிய உடம்பு எடுத்துட்டு பாம்பன் ஷோ டம் 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 டம்மன் அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்டைலோட எல்லாம் கேளுங்க. நான் முடிக்கிறேன், நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பெரிய அவன்கிட்ட வந்து அவன் ரதத்திலேயே வந்து 7-8 விதமான தனுஷு இருந்துதான். அப்புறம் தீராத ஸ்டாக் ஆஃப் ஆரோஸ், வேற ஆயுதங்கள், இது எல்லாத்தோடையும் வரானான். அவனுடைய தனுஷை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தான். அப்புறம் அந்த தனுஷில் இருக்கக்கூடிய அந்த நான் இருக்குல்ல, இந்த தனுஷ் தான் இருக்கேன், தனுஷில் இருக்கக்கூடிய ஒரு நான் இருக்குல்ல, அந்த நானை வந்து அப்படி இழுத்தா அப்படியே சவுண்டு வருதான். வரல, நைக்கில் வரல. அப்படி அந்த இந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டுண்டே வரானா. அப்படி எல்லாம் அவனை பார்த்து கும்பகர்ணன் மாதிரி இருப்பான்ல பார்க்கறதுக்கு, பறந்தடிச்சு ஓடுறான் எல்லாம் வானரம் லீவ் லெட்டர் கொடுக்கறது. இப்போ ஐயோ இன்னைக்கு இவன் வரானா, நான் வரல. நம்ம வந்து என்னைக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாலோ இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலையோ அன்னைக்கு லீவ் விட்டுருவோம் இல்லையா? ஆமாம், ப்ளீஸ் கிராண்ட் மீ ஆப்சன்ஸ் அப்படி இப்படின்னு.
இல்லை இது ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமும் அதுதான். இன்னைக்கு ஏதாவது டெட்லைனாக இருக்குன்னா சார் ஃபீவர் சார் அப்படின்றோம். கடைசி நாள் இன்னைக்கு தான் ப்ராஜெக்டை முடிக்கணும்னா இன்னைக்கு ஃபீவர் வந்துடுமா அவனுக்கு. சரி அது போட்டோம். இப்போ எல்லாம் எல்லா பக்கமும் ஓடுறான். அங்கேருந்து தூரக்கேந்து ராமச்சந்திர பிரபு பார்க்குறார். விபீஷணா, யார் அவன்? அவன் யாரு? பார்ப்பதற்கு சிவபெருமானை போல் இருக்கிறானே, பூதநாதன். சிவபெருமானுடைய பூதநாத் அவதாரம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு அப்புறம் நீங்க போய் பாருங்க. பூதநாதனுடைய அவதாரத்தில் இருக்கவனுக்கு யார் அவன் அப்படின்னா, அவ்வளவு தனுஷு, அவ்வளவு பானங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப மகா பராக்கிரமியாகவும் மகா இதுவாகவும் அவ்வளோ காத்திரமா இருக்கானேப்பா. யாரவன் அப்படின்னு வர்றது யாரு, ஐயோ யாரவன் அப்படின்னு தானே கேட்கணும். ராமரை அப்ரிசியேட் பண்றான். இதான் ராமர் வீரன்னா இதான் அழகு. யாருப்பா அவன், பார்க்கறதுக்கே ரொம்ப நன்னா இருக்கானே, யாரவன் அப்படின்னு கேட்குறான். விபீஷன் சொல்றாரு, அதிகாயன் அப்படிங்கிறவன் ராவணனுடைய ஒரு முக்கியமான பையன். அவன் எல்லா வித்தியிலையும் நிபுணன். அவன் தனுர்வித்யா, நீதி சாஸ்திரம், வேத வித்யா, அப்புறம் இந்த வித்யா, எல்லா வித்யாவும் நல்ல படித்தவன். அப்புறம் ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய எல்லா விதமான தகுதியையும் கெயின் பண்ணி நிறைய இடத்துல மந்திரினம் பண்ணியிருக்காம. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம். ராவணனுக்கு மண்டோதரிக்கு அடுத்து முக்கியமான பெண்டாட்டி யாரு அப்படின்னாக்க தானியமாலினின்னு பேரு. தானியமாலினி பேர் இதுக்கு முன்னாடி எங்க கேட்டோம்? குழந்தைகள் தான். எக்ஸலண்ட். மந்தோதரியும் தானியமாலினியும் தான் ராவணனை கன்வின்ஸ் பண்ணி நீங்க எங்க கூட வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போறான். சீத்தை கிட்ட அந்த இது பேசுச்சு, திருணம் இது இருக்கு இல்லையா, அந்தரத கிருதா, அந்த இடத்துல தானியமாலினியோடைய பையன் அவன் அதிகாயன் அப்படின்னவன். என்ன அப்படின்னா, அவன் பிரம்மாஜி கிட்ட வரம் பெற்றவன். என்ன அப்படின்னா, தேவர்களோ அசுரர்களோ அவர்களால் அவனை வெல்ல முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவன் ரதமும் கவச்சமும் பூண்டிருக்கும் வரை அவனை யாருமே வெல்ல முடியாது. அவன் அவத்தியன் என்ன, அவனை வதம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது. அப்புறம் இது மட்டும் அவன் வெற்றியை மாத்திரமே பார்த்தவன். அப்புறம் எங்கெல்லாம் வெற்றிக்கான ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றி வாங்கி கொடுத்தது அதிகாயன் தான். அப்படிப்பட்டவன் அப்படின்னு விபீஷணன் அப்புறம் விபீஷணன் சொல்றான் ராமர் கிட்ட, ராமா, இங்க ஒரு பெரிய வானர சமுத்திரம் இருக்கு இல்லையா, இந்த மொத்த வானர சமுத்திரத்தை அந்த அதிகாயன் ஒரே ஆள் வெட்டி சாய்க்க முடியும், அவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொன்ன. அதிகாயன் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரான். வந்த உடனே அவனோட ரதம் அப்படின்னு பிரேக் போடுறது. பார்த்தா யார் இருக்கா அப்படின்னா, முன்னாடி குமுதன், திவிதன், மைந்தன், நீலன், சரபன் எல்லாரும் இப்படி நிற்கிறான் அவன் முன்னாடி அப்படின்னு. அதிகாயன் அப்படி சிரிச்சுட்டே பார்க்குறான். சின்ன பசங்களா அப்படின்னு. சின்ன பசங்களா, உயிர் மேலே ஆசை இல்லையா உங்களுக்கு? வானரங்களா, சும்மா நெஞ்ச நிமித்தின்னு நிற்கிறீங்களே, ஆசை இல்லையா உங்களுக்கு உயிர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படி பானத்தை தனுஷை இப்படி எடுக்கிறான். இவா எல்லாரும் என்ன பண்றான், ஆளுக்கு ஒரு பெரிய கல் இப்படி வச்சுன்னு இருக்கான். போடுறா கல் அவன் மேல அப்படின்னு போட எல்லாரும் போட்டா. எல்லாரும் கல்லு போட்டா, எல்லாரும் அந்த கல்லை தூக்கி போட்டா ஒரே சமயத்துல அவ போடுற எல்லா கல்லையும் அடிச்சிட்டான். அவளும் கல்லை தூக்கி போடுறா, இவனும் இது பண்ணா விருட்சத்தை தூக்கி போடுறான். தூக்கி போட்ட விருட்சத்தையும் வெட்டுறான். எல்லாத்தையுமே பானத்தால வெட்டுறான். அவ்வளோ ஒரு சிறந்த தனுர் வீரன். அப்படி அவனை வெரி ஃபாஸ்ட் நேர ஸ்ரீராமர் கிட்ட வரான். சில ஸ்லோகங்கள்லாம் படிச்சா நன்னா இருக்கும், அதனால மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ரதே ஸ்திதேஹம் ஷரசாபபாணிஹி நபராக்கிருதம் கஞ்சன யோதயாமி யாஸ்யாஸ்தி சக்திர் விவசாய யுக்தோ ததாத்துமே சீக்கிரம் மஹீத்ய யுத்தம் அப்படின்னு.
நான் தனுஷத்தையும் பானத்தையும் எடுத்து வச்சுண்டு ரத்தத்துல இருக்கேன். ராமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமா எனக்கு யுத்தத்தை கொடு, வா வா என் முன்னே அப்படின்னு கேட்குறான். யுத்தத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். ராமர் வந்து அப்படி அப்படி எழுந்துக்கிறார். ரொம்ப அகங்காரத்தோட பேசுவான். ராமா, நீ என்ன பெரிய இதுவா, என் தனுஷுக்கு பதில் சொல்லு. யாரு கிட்ட? ஸ்ரீராமர் கிட்ட. என் தனுஷுக்கு பதில் சொல்லு, வாணி ஊன்னு பேசுறான். இவ்வளோ அகங்காரத்தோட பேசினவன அப்படி எழுந்துக்கிறார் ராமர். அடிக்கலான்னு எழுந்துக்கிறச்சு புதக்குன்னு ஒருத்த முன்னாடி வந்து குதிக்கிறான். யாருன்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து குதிச்சு, முதல்ல எனக்கு பதில் சொல்லு. ராமர்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு இப்படி எடுத்தான். வில்ல எடுத்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி, ஒரு வெறும் நானை தான் வந்து இது பண்ணான். துடு 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 துடுங்கிறது. லக்ஷ்மணனுடைய நான் நீட்டின உடனே அப்படியே வந்து டோட்டலா இதான உடனே மகாகாயன் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தான். அடே, யார்ரா நீ பாலகா அப்படின்லாம் பேசினான். நீ யாரு பாலகன்? போனா போறது ராமனோட சண்டை போடலான்னு பார்த்தா நீ என்னவோ ஒரு பெரிய பாலகன் வந்து முன்னாடி இருக்கிய அப்படின்னா, சும்மா பேச்சுல வந்து வீரம் கிடையாது அதிகாயனே, இதற்கு பதில் சொன்னாதான் அது வீரமாக கருதப்படும் அப்படின்னு லக்ஷ்மண் திருப்பி பேச, இவன் பேச, அவன் பேச அப்படின்னு சொல்லி, நீ வந்து அப்படி போ இப்படி போ. அதிகாயன் வந்து இந்த குழந்தை உன்ன மாதிரி குழந்தைகளோடலாம் நான் சண்டை போட மாட்டேன், கிளம்பு அப்படிங்கிறான். குழந்தையா பெருசாலாம் முக்கியம் இல்லை, முதல்ல இந்த பானத்துக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்னு ஒன்று. லக்ஷ்மணன் வந்து ந வாக்கிய மாத்திரேன பவான் பிரதானோ ந கதனாத் ஸ்வத்புருஷா பவந்தி மயி ஸ்திதே தன்வினி பானபானோ நிதர்ஷயஸ்தவம ஆத்மபலம் துராத்மன்னு. சும்மா இந்த பேச்சு இருக்கு இல்லையா, வாக்கிய மாத்திரேன ந, ஒரு சத்புருஷன் வந்து வெறும் பேச்சு பேசிட்டே போயிட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து செயலில் காட்டுவான். இப்போ பாரு, நான் பானத்தையும் இதையும் பிடிச்சுன்னு நிற்கிறேனே, போட நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா என்ன எடுத்து அப்படின்னாக்கா, ஒரே லக்ஷ்மணன் என்ன விட்டாலும் கட் பண்ணிடுறான் அதிகாயன். என்ன வேணா லக்ஷ்மணன் போட 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 அதிகாயன் வந்து இவன் விட்டான் இல்லையா, 1 2 3 7 8 10ன்னு அப்படியே அப்படியே சர்க்கு சர்க்குன்றான். அப்படியே எல்லாம் பாஞ்சுண்டு லக்ஷ்மண்கிட்ட வருது. லக்ஷ்மணன் குறைஞ்சவனா ஒரு பானத்தை எடுத்தான். ஒரு பானத்தை எடுத்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற ரூட்டை பார்த்து ஒரு அடி அடிச்சான். கட்ட 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 கட்டன்னு எல்லா பானத்தையும் வெட்டிட்டு போயிடுது. என்னடா இது இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி இது பண்ண. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, லக்ஷ்மணர் வந்து இப்படி ஒரு பானத்தை எடுத்தார். பானத்தை எடுத்து என்ன பண்ணார்னா, நம்ம வந்து அக்னி அஸ்திரத்தை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு இப்படி பண்ணார். என்ன அப்படி பிரார்த்தனை பண்ணார், அக்னி தேவனை பிரார்த்தனை பண்ணி அப்படி அக்னி அஸ்திரம் வந்துருக்கு. அப்படி வந்து அப்படி அக்னி அஸ்திரத்தை விட்டு அணைஞ்சு போச்சு. அப்புறம் அப்படி அக்னி அஸ்திரத்தை விட்டான். அவன் அங்கேருந்து வந்து சூரியாஸ்திரத்தை விட்டான். சூரியாஸ்திரம் இல்லை, அது சூரியனா நினைச்சுக்கோங்க. சூரியாஸ்திரத்தை விட்டான். திருப்பி லக்ஷ்மணன் வந்து என்னது, துவஷ்டா, அதிகாயன் வந்து துவஷ்டா அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை விட்டான். அதை வந்து லக்ஷ்மணன் ஐந்திராஸ்திரத்தை விட்டு கட் பண்ணிட்டான். இப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து யமாஸ்திரத்தை விட்டான் அதிகாயன். லக்ஷ்மணன் உடனே வாயுவாஸ்திரத்தை விட்டு அதை ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணான், அப்படியே பார்த்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சது இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேர அவனுடைய கவச்சம் இருக்கு இல்லையா, நேர அந்த அவனுடைய கவச்சத்தை வந்து பேதனம் பண்ணிட்டான். ஃபுல்லா பேதம் பண்றதுக்கு தான் போட்டான். ஆனா அது உடையவே இல்லை. அந்த கவச்சம் அந்த அன்பிரேக்கபுல்லா இருக்கான். கவச்சத்து மேல அம்பா போடுறான், உடையவே இல்லை. அதி பயங்கரமா யுத்தம் நடக்கிற லக்ஷ்மணனுக்கும் சர்ன்னு போடுறான், அவன் சர்ன்னு அடிக்கிறான், ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்றான், ஒரு அதிகாயன் வந்து ஒரு அம்பை எடுத்து லக்ஷ்மணனுடைய மர்மஸ்தானத்தில் அடிக்கிறான். பொதுவாக வந்து மர்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பிரயோகம் இருக்கு. என்ன பிரயோகம் அப்படின்னா, அது
இந்த எதிர் பர்சனுக்கு உடம்புல எது வீக் ஸ்பாட்டோ அந்த இடத்துல அடிக்கிறது. ஜென்ரலாக சொல்ல மாட்டா என்ன ஸ்தானம் அப்படின்லாம் சொல்ல மாட்டா. லக்ஷ்மணனுடைய மர்மஸ்தானத்தில் வந்து நேராக அந்த அம்பு வந்து இறங்கிறது. இறங்கின உடனே அப்படியே வந்து 2 நொடிக்கு வந்து லக்ஷ்மணன் வந்து கீழே அப்புறம் வந்து இப்படி எழுந்துக்கிறான். எழுந்துட்டு லக்ஷ்மணன் வந்து ஏற்கனவே பரம கோவக்காரன், இல்லை தன்னை வேற அடிச்சுட்டான்னா எப்படி கோபம் வரும். 4 பானம் எடுத்து அப்படின்னு போட்டான். உடிச்சு ரதத்துலேருந்து வெளியில கீழே விழுந்து படார்னு விழுந்தான். ரதம் போச்சு. அப்புறம் என்னெல்லாமோ ட்ரை பண்றான், ஒன்றும் முடியல. அப்போ வாயு பகவான் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார். வாயு தேவன் வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், லக்ஷ்மணா நன்னா புரிஞ்சுக்கோ, அவனுடைய அந்த கவச்சம் இருக்கு இல்லையா, அது எதனாலையும் உடைக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ பிரம்மாஸ்திரத்தை வந்து சந்தானம் பண்ணாதான் முடியும். அப்பதான் அந்த கவச்சம் உடைஞ்சு அவனுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து பிரம்மாஜியை வேண்டிண்டு பிரம்மாஸ்திரத்தை சந்தானம் பண்றான். பிரம்மாஸ்திரத்தை வந்து நேர பார்த்து ஒரு அடி அப்படி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து, பிரம்மாஸ்திரம்னா சும்மா அப்படியே வராது, இப்படி வச்சுட்டு அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணும். அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி நமஸ்காரம்லாம் பண்ணி பிரம்மாஜி வந்து வந்தோடனே டடங் 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 நீங்க க்ளோ ஆக ஆரம்பிக்கும். பூம் 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 அப்படி வந்து இது பண்ண உடனே அந்த மாதிரி அப்படி பண்ணி ஓம் நமோ பிரம்மதேவாய நம, ஓம் பிரம்மதேவாய நமோ, பிரம்மதேவாய நமஹா அப்படின்னா பிரம்மதேவன் வந்துட்டார். அப்படி வந்த உடனே அப்படி நம்மளே இப்படி பண்ணுறோன்னா அந்த காலத்தில் அஸ்திர சஸ்திரம் வச்சுருக்கோம்லாம் என்னெல்லாம் பண்ணியிருப்பா. அந்த மாதிரி பிரம்மதேவன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போட்டான் பார்க்கணுமே. போட்ட உடனே அவனுடைய தலை உடம்பிலிருந்து கொய்யப்பட்டது மகாகாயனுடைய கை. அந்த தலை வந்து போய் விழுந்தது பார்க்கணுமே லங்கா சைடில். பயந்து போயிட்டா எல்லாரும். அதிகாயனுடைய தலையை வந்து பார்த்த உடனே கும்பகர்ணனுடைய தலை விழுந்த போது எப்படி பயந்தாலோ அந்த மாதிரி விழுந்தது. ராவணன் எப்படி புலம்பினாங்கிறது மட்டும் சொல்கிறேன், ரொம்ப அழகாக புலம்பியிருக்கான். நல்ல கொஞ்சம் இத்தனை நேரம் புலம்பினது போக இப்போ புத்தியோட புலம்பியிருக்கான். என்னென்ன, தம்ன பஷ்யாம்யஹம் யுத்தே யோத்யா ராமம் ச லக்ஷ்மணம் நாஷயேத் சபலம் வீரம் சுசுக்ரீவம் விபீஷணம். இது மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு யுத்தமே நான் பார்த்ததில்லை. யாரு சொல்றா? ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவனு ராவணனே சொல்றான். இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நான் பார்த்ததில்ல. அஹோ சபலவான் ராமோ மகத் அஸ்திரம் பலம் சவை யஸ்ய விக்ரமமாசாத்திய ராட்சசா நிதனம் கதாக. அஹோ, இப்படி சண்டை போட முடியுமா? ராமனுடைய மகத்தான அஸ்திரம் இவ்வளோ பெருசா, ஐயோ எல்லாரையும் வந்து போட்டு சாவடிச்சு விட்டுறானே, இப்படி ராட்சசா எல்லாருமே வந்து செத்து போறாளே அப்படின்னு சொல்றது. இதுதான் பஞ்சு, கடைசி பஞ்சு. என்ன? தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாயனம் ததப்யாத்புரீம் லங்கா பிஹிதாத்வார தோரணா. என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ராகத்துல இருந்தும் சோகத்துல இருந்தும் பூர்ணமா விடுபட்டவரான ராகவனை நான் சாக்ஷாத் நாராயணனாக எண்ணுகிறேன். எந்த ஒரு நாராயணன் மாத்திரம்தான் எனக்கு மொத்த லங்கைக்கான பயமோ, எந்த ஒரு நாராயணனிடத்தில் எனக்கு மொத்த லங்கைக்கான பயம் இருக்கிறதோ அந்த நாராயணனே தான் சாக்ஷாத் ராமன் அப்படின்னு வந்து ராவணன் வந்து அண்ணாலும் என்ன பண்ண முடியும், அறிவு இருக்கணும்ல. நாராயணன் தான் சொல்றல்ல, நேர போய் காலில் விழ வேண்டி தானே. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்திரஜித் வரான். அங்கே இந்திரஜித் வந்து ராவணன் வந்து அப்படியே என்ன சொல்றது, அழுகனா அப்படி அடறான். தாரதாரியா கண்ணில் தண்ணி விட்டு புரண்டு விவேகத்தை இழந்து அடறான். இவ்வளோ பேர் செத்து போயிட்டாலே, இப்படி ஆயிட்டாலே போயிண்டு
யாரை வெள்ளம்ச்சாலும் அவளை அப்படியே சாவுக்கு அனுப்புற மாதிரி இருக்கே. யாருமே திரும்பி வர மாட்டேங்கிறாளே போறவெல்லாம். அந்த பக்கம் யாரான்னு பார்த்தா வானரங்கள் உட்காந்துட்டு இருக்கு, ஆயுதமும் இல்லை ஒன்றும் இல்லை, போறவன் ஆனால் திரும்பி வர மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கார் ராமர், நீ நீ அவனாடி நீ அவனாடி அப்படியே அந்த இதெல்லாம் அடிக்கிற மாதிரி போகும்போது கரெக்டாக இவர் வந்து அங்கே போய் அடி, இங்கே போய் அடி. இதெல்லாம் ராமருடைய வேலை. என்ன பண்ணுறேன்னா ஒன்லி அந்த ஃப்ளைட்டு லேண்டிங் ஒருத்தன் ப்ரோக்ராமர் இருப்பான் தெரியுங்களா, இந்த ஃப்ளைட்டை இப்போ இங்கே இறக்கி இந்த ஃப்ளைட்டை இந்த பக்கம் இறக்கி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார் ராமர். என்ன ராமரே சண்டை போட மாட்டேங்கிறாருன்னா இவா எல்லாரும் போடுற சண்டை ராமருடைய சண்டை. யார் எந்த டோர் கிட்ட இருக்கணும், எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே வீக்னஸ் இருக்குது, நம்ம வானரங்களில் யாரோடைய பலத்தை வந்து எந்த ராட்சசனுடைய மேப் பண்ணுறது, எல்லாமே ராமரோட வேலை. ராமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சப்ளை யாரு? அன்னைக்கு பண்ண முதல் சர்வர் டேட்டாபேஸ் ஹேக் வந்து விபீஷணா தான். ராமர் பண்ண ஹேக். தம்பி விபீஷணன் இந்த பக்கம் கூட்டணும்.